நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கன்னியாகுமரி சீரீஸாவோ இல்லை திருச்செந்தூர் சீரீஸாவோ போடவே முடியாது. ஏன்னா அது எதுவுமே இதில் செட் ஆகாது. தட்டி எடுத்துட்டு இருக்கு. இன்னும் ரீச் ஆகல. இது வந்து பல்லடம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா NH44 எண்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம கிளம்பிட்டோம். இதான் எண்டிங் பாயிண்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச் போயிருக்கோம். அது மிஸ் பண்ணிட்டேன். நிறைய இடம் சுற்றி பார்க்க முடியல ஒன் டேனால. திருச்செந்தூர்லேயே ஆஃப் டே போயிருச்சு. இங்கே போயிருச்சு. கன்னியாகுமரியில் சன்செட் கூட பார்க்கல. எங்கே கரெக்டாக பார்க்கிங் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. அதனால எல்லாம் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல மலை, பெரிய மலையாட்டம் இருக்கு. எந்த ஊர் மலை என்ன எனக்கு தெரியல. இந்த பாருங்க, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரியில தான் என்ன மலை? ஆனால் இந்த மலை நல்லா அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. மலை, அந்த மேகம், கீழே ரோடு சூப்பரா இருக்கு. அதாவது கவனிச்சா மணியா, லடாக்ல மலையில ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரியில பீச்ல முடியுது. ஆமா, மலையில இருந்து கடலுக்கு அப்படியே ஷிஃப்ட். பயங்கரமான இதுதான் அந்த ரோடு, செம்மையா இருக்கு. நாங்க அதிகமா டிராவல் பண்ண ரோடு இந்த NH44 தான். ஆமா ஆமா, வரும்போது 3800 கிலோமீட்டருக்கு 2500 கிலோமீட்டர் இதுல டிராவல் பண்ணிட்டோம். ஆமா, நேச்சர் பிளசன்ட்டா இருக்கிற ஒரு ரோட்ல NH44 ஒண்ணு. அப்புறம் அது சேம் டைம்ல சேஃபஸ்ட் ரோடு. சேஃபஸ்ட் ரோடு. அப்புறம் நாங்க நினைச்ச மாதிரி என்னைக்குமே நடந்தது கிடையாது. இப்போவோ நாங்க கன்னியாகுமரி சுத்தி பார்த்ததில்ல, திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்ததே இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான டேக்கான ஒரு ஃபுல்ஃபில் கிடைச்சதே தவிர, உண்மையாவே இது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கன்னியாகுமரி சீரீஸாவோ இல்லை திருச்செந்தூர் சீரீஸாவோ போடவே முடியாது. ஏன்னா அது எதுவுமே இதில் செட் ஆகாது. கண்டிப்பாக ஒரு நாள் கன்னியாகுமரியில் இருக்க எல்லா ஹிடன் ஸ்பாட்டையும் ஒரு தடவை அலசி ஆராய்ஞ்சு எடுத்து உங்களுக்காக அறுவடை பண்ணி உங்கள் தட்டில் வர வைக்கிறேன். அதே மாதிரி தான் திருச்செந்தூர் மட்டும் இல்லை, இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன ஹிடன் ஸ்பாட்லாம் நிறையா மிஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் அப்படி ஒரு அழுத்தி விட்டீங்கன்னா Insta 360 எடுத்து அடிக்க வேண்டியது. என்ன ஆறு இது? நரிக்குளம். மழை வந்து பாருங்க. ஆமா, அங்க மழை வரப்போகுது போல. தெரிஞ்சா கருமை மேகம் மட்டும் மிக மிஞ்சி இருக்கு. சரி, ஓகே, அடுத்த ட்ரிப்ல பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஆர்ச் தான் போகணும் உள்ள. தென்காசி அப்படின்னா லெஃப்ட் போ அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் யூட்டன் அடித்து திருப்பி அந்த வழியாக தான் போகணும். கரெக்டாக எங்களுக்கும் தெரியாது. 2 பேர் போகிறாங்க, நாங்களும் போகிறோம். ஃபஸ்ட்டுனா எங்கள் யாருக்குமே தெரியாது. போலீஸ்கார் திட்டாவா இருந்தால் சரி. உண்மையாவா? அல்வா வாங்க வருஷம் லோக்கல் இல்லை. ஆமாம், சரி லோக்கல் இல்லைங்க, தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேச விட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி சிட்டி வந்துட்டோம். திருநெல்வேலி சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அல்வா ஃபேமஸ். அல்வா தான். நாங்கள் நிறைய அல்வா வாங்கி பழக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் யாருக்கும் அல்வா கொடுத்தது இல்லை. அல்வா வாங்க போகிறோம் வீட்டுக்கு. திருநெல்வேலியில அல்வானா ரொம்ப ஃபேமஸ்ல. நீங்க திருநெல்வேலியில இருந்து லண்டன்ல போய் படிக்கிறீங்களே, அங்க இருக்காது அல்வா குத்துக்கிறீங்களா? இல்ல, இங்க இருந்து வாங்கி வந்து போய் குத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். வாங்கி கொடுக்க போறோம். இந்த பக்கம் வந்தோம். சரி, எப்படியோ வேற எதுவும் பெருசா இடத்த சுத்தி பார்க்க முடியல. சரி, அதான் திருநெல்வேலி அல்வாயாவது வாங்கி பின் லொகேஷனை போட்டு விடுறேன். நீங்க ஏதாவது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி. பழைய கடை வந்துடும். பழைய கடை தான் வருது. ஆனா பேர் வந்து வேற பேர் இல்லையா? நெல்லை சாந்தி தான் வருது. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. இங்கே சுட 5 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. நான் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் வாங்க போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு இலை பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இவர் போட்டிருந்தாப்புல, ஏதோ ஒரு ஃபுட் பிளாகரு பெப்பா அவர் போட்டிருந்தாப்புல. அவர் வீடியோ பார்த்தா நாங்கள் லொக்கேஷன் போகிறோம். சரி, இந்த பக்கம் வரோம். ஆக்சுவலாக இது கம்பல்சரி போகணும்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. பட் ஆனால் போயே ஆகணும் அப்படின்ற கான்செப்டுக்காக
ரொம்ப அல்வானா ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து சக்கரை பாகு இருக்காது. அல்வா வாங்கி பழக்கப்பட்டது நிறைய கொடுத்துட்டாங்க. சரி அந்த டேஸ்ட் பண்ணது இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி லவ் அதெல்லாம் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சரி ஓகே, அதே போய் டீப்பா பேசிட்டு ஸோ அந்த கான்செப்ட்ல சும்மா ஃபன், ஜஸ்ட் ஃபன் வந்தாச்சு. இருங்க நான் உங்களுக்கு அப்படியே அதையே கோஆர்டினேட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டோம். எங்கள் நேரம் இருட்டு கடைக்கு இருட்டில் தான் போகணும் போல். ஃபுல்லாக கரண்ட் போயிடுச்சு. ரெண்டாவது இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக்கு குழி தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் ரீச் ஆகிட்டு அந்த இடத்த காட்டுறேன். என்ன மணியா சூடாக இருக்கா? சரியான மழை போட்டு தட்டி எடுத்துட்டு இருக்கு. இன்னும் நாங்கள் ரீச் ஆகல. இது வந்து பல்லடம்.